வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சும்மா இருக்கிறீங்களா? நான் தான் கௌரி ஹாய்க்கிறேன். நாங்கள் இன்றைக்கு கௌரி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டோம்னால், குரக்கன் மா புட்டு, ராகி மா புட்டுன்னு சொல்லுவார்கள். இப்போ இந்த ராகி மா புட்டை நான் எப்படி சமைத்தேன்ன்றது தான் இந்த ரெசிப்பியில் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த மாவில் நிறைய விதமான ஃபுட் வகைகள் செய்து சாப்பிடலாம். மிகவும் ஹெல்த்தியும் சுவையும் நிறைந்த ஒரு ஃபுட் இந்த பாருங்க, நான் குக் பண்ணி வைத்திருக்கிற ஃபுட்டை பாருங்க. இப்போ இந்த ரெசிப்பியை எப்படி தயாரிப்பது என்பதை பார்ப்போம் வாங்க. இப்போ ஒரு சட்டி எடுத்திருக்கிறேன். இந்த பாருங்க, குரக்கன்மா பேக் நீங்கள் கடையில் வாங்கினபடி அப்படியே பாவிக்கலாம். நான் இந்த மாவில் 1.25 கப்பு கிட்ட எடுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்கள். 1/2 டீஸ்பூன் அப்படி சேர்த்தால் காணும். நன்றாக கொதித்த தண்ணீர் 2 நிமிடங்கள் ஆற வைத்து அப்படியே டிரெக்டாக மாவுக்குள்ளே சேர்க்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் நீங்கள் குழைத்தெடுக்க வேணும். ஆகலும் கொதி தண்ணீர் சேர்த்தீர்களாக இருந்தாலோ அல்லது கூடுதலான தண்ணீரை சேர்த்தீர்களாக இருந்தால் மா பழுதாகிடுவார். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணீரை சேர்த்து மாவை குழைத்தெடுங்கள். தடி தவறி பிழைக்க விட்டுட்டீர்களாக இருந்தால் திருப்பவும் கொஞ்சமாக சேர்த்து கொள்ளுங்கள். நார்மலாக புட்டுமா எப்படி நீங்கள் குழைத்தெடுப்பீர்களோ அப்படியே குழைத்தெடுத்து கொள்ளுங்கள். இப்போ நான் கொஞ்சம் மா சேர்த்து கொள்ளுகிறேன். நீங்கள் புட்டு கொத்தி எடுக்கும் கப்பால் புட்டுமா எப்படி கொத்தி எடுப்பீர்களோ அப்படி கொத்தி எடுக்கும் அளவுக்கு இந்த மாவின் பசைத்தன்மை கணக்காக இருக்க வேணும். தண்ணி பதம் கூடினால் இந்த பாருங்க, இப்படி நீங்கள் கொத்தி எடுக்கலாது. புட்டுமா கொத்தி எடுப்பதற்கு இந்த சில்வர் தான் நல்லம். அதே சமயம் நீங்கள் மிக்சியிலையும் போட்டு எடுக்கலாம். இந்த அளவுக்கு மாவை கொத்தி எடுத்தால் சரியாக இருப்பார். இப்போ இந்த புட்டை நான் அவிச்செடுக்க போகிறேன். அதுக்கு முதல்ல கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துக்கொள்ளுகிறேன். தேங்காய் பூ குரக்கன் மாவுக்கு கொஞ்சம் கூடுதலாக சேருங்க. அப்போ தான் நல்ல சுவையாக இருப்பார். அதோடு சர்க்கரை சேர்த்துக்கொள்ளுகிறேன். சர்க்கரை நாட்டு சர்க்கரை. தேங்காய் பூவும் சர்க்கரையும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். கட்டாயம் சர்க்கரை தான் சேர்க்கணுமெண்டில்லை. சர்க்கரை கூடுதலாக சுவையாக இருப்பார் குரக்கன்மா புட்டுக்கு. சில பேர் சீனியும் சேர்த்துக்கொள்வார்கள். சீனி வேண்டுமென்றாலும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். ஆனால் சர்க்கரை சேர்த்து சமைத்து பாருங்க, இன்னமும் சுவையாக இருப்பார். அதோடு ஏலக்காய் சேர்க்க வேணும். நான் ஏலக்காய் பீசஸும் இந்த புட்டு மாவோட சேர்த்துட்டு தான் அவிப்பேன். அவிச்சிட்டு அப்படியே சாப்பிட அந்த மாதிரி சூப்பராக இருப்பார். இப்போ பாருங்க, மா ஓரளவுக்கு நான் குழைத்து எடுத்துட்டேன். பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. நான் இப்போ இந்த புட்டை ஸ்டீமரில் வைத்து அவித்தெடுக்க போகிறேன். இப்போ இந்த புட்டு மாவுக்குள்ளே நான் ஏலக்காய் பீசஸ் சேர்த்துருக்கிறேன். அது வீடியோ விடுபட்டு போனார், மன்னிச்சு கொள்ளுங்க. இப்போ மூடிட்டு ஆக குறைந்தது ஒரு 30 நிமிடம் மா நன்றாக அவிந்தால் தான் புட்டு மாப்பதம் இல்லாமல் அவிந்து வருவார். இப்போ அவித்து எடுத்த புட்டை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்க, இப்படி இருப்பார். பாருங்க, அவித்து எடுக்கிற புட்டு. இந்த பாருங்க எப்படி இருக்கிறாருன்ட்டு பாருங்க. ஏலக்காய் பீசஸ் எல்லாம் மேலே இருக்கிறார். பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. ஏலக்காய் போட்டு சமைக்கும்போது தான் அந்த மாதிரி சுவையாக இருப்பார். இப்போ புட்டை இறக்கி எடுக்கிறேன்னு பாருங்க. நீங்கள் இப்படியே ஒரு தடவை சமைத்து சாப்பிட்டு பாருங்க. இதை விட உங்களுக்கு வேறு எதுவும் விருப்பம் பெறாது, அவ்வளோத்துக்கு சுவையாக இருப்பார். அந்த மாதிரி சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த ஒரு ரெசிபி தான் இந்த ரெசிபி. என்னுடைய எல்லா உணவு வகைகளும் அப்படித்தான் இருக்குன்னு நான் அப்படித்தான் எப்போவுமே குக் பண்ணி சாப்பிடுவேன். வீட்டுக்காரருக்கும் அப்படித்தான் கொடுப்பேன். விருப்பமான சாப்பாடுகளை சமைத்து சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வாழ்க்கையை முடித்துட்டு போகிறது தான் வாழ்க்கை. இப்படி நீங்களும் சமைத்து சாப்பிட வேணும் என்று சொல்லி நான் உங்களுக்கும் இந்த வீடியோக்களை போட்டுக்கொள்கிறேன். குரக்கன்மா புட்டு எப்படி இருக்கிறாருன்னு பாருங்க. அந்த மாதிரி சூப்பராக அவித்து எடுத்திருக்கிறேன். இதற்கு மிஞ்சி உங்களுக்கு தேங்காய் பூவாக இருந்தாலும் சர்க்கரையாக இருந்தாலும் நீங்கள் இதற்கு பிறகும் சேர்த்துட்டு சாப்பிடலாம். சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த உணவு வகைகள் எப்படி சமைப்பது என்பதை பார்ப்பதற்கு கௌரி கிச்சனை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய எல்லா வீடியோஸையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுகிற உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.